தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீர்வளத்துறை செயலாளர் மற்றும் அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா இன்று மாலை ஆலோசனை. அணைகளை கட்ட கேரளா முயற்சி மேற்கொள்ளும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கருத்து கேட்கிறார். தமிழகத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, தேனி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் நாளை முதல் கனமழைக்கு வாய்ப்பில்லை. சென்னையிலும் இனி மழைக்கு வாய்ப்பில்லை என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவையில் ராணுவ குடியிருப்பு பூங்காவில் விளையாடிய 2 சிறுவர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. தரையில் பதிக்கப்பட்டிருந்த மின்வயரிலிருந்து மின்சாரம் பாய்ந்ததால் சோகம். இரண்டு குழந்தைகள் உயிரிழந்த குடியிருப்பின் குறைபாடே காரணம் என்று மின்வாரிய அதிகாரிகள் பேட்டி. குடியிருப்புகள் மற்றும் பூங்காக்களில் மின் இணைப்புகள் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்துக் கொள்ள காவல்துறை அறிவுரை. தாம்பரத்தில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். தமிழ்நாடு பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்திடம் விசாரணை நடத்த இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கும் வாய்ப்பை திமுக அரசு பறிகொடுத்து விட்டதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்குவதில் தான் திமுக ஆர்வமுடன் இருப்பதாகவும் அறிக்கை. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் சீட் பெல்ட் அணியவில்லை என்று அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு அபராதம் விதிப்பு. சீருடை சரியாக அணியவில்லை என்று கூறியும் அபராதம் விதித்த போக்குவரத்து காவலர்கள். நடிகர் கார்த்திக்குமார் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க பாடகி சுசித்ராவிற்கு இடைக்கால தடை. மான நஷ்டஈடு கோரி முன்னாள் கணவர் கார்த்திக்குமார் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தென் மாவட்டங்களில் சாதிய மோதலை தூண்டிவிட முயற்சிப்பதாக இயக்குநர் பாரஞ்சித் மீது குற்றச்சாட்டு. பரமக்குடி டிஎஸ்பியிடம் தென் தமிழக கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலமுனி புகார் மூலம். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் களைகட்டும் பழக்கண்காட்சி. 150 வகையிலான பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட உருவங்களை கண்டு மகிழும் சுற்றுலா பயணிகள். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே சிறார்கள் ஓடிவந்த இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. 12ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே 2 குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்துவிட்டு தாயும் தற்கொலை. குடும்ப தகராறு விபரீத முடிவை எடுத்ததாக முதற்கட்ட தகவல். கடலூர் அருகே பழுதான இருசக்கர வாகனத்தை தண்டவாளத்தில் விட்டுவிட்டு ஓடியவர்கள். ரயில் என்ஜினில் சிக்கிய நிலையில் பெரும் விபத்து தவிர்ப்பு. டெல்லி அலிபூர் பகுதியில் உள்ள தங்கும் விடுதியில் பயங்கர தீ விபத்து. தீயை அணைக்கும் பணியில் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள். பூத் வாரியாக வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது. உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். கேதார்நாத்தில் பயணிகளுடன் தரையிறங்கும் போது திண்டாடிய ஹெலிகாப்டர். பத்திரமாக இறக்கப்பட்டதால் பெரும் விதப்பு தவிர்ப்பு.
பப்புவா நியூகினியாவில் உள்ள கிராமம் ஒன்றில் நிலச்சரிவு, 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு. இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் பதவிக்கு ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த யாரையும் பிசிசிஐ அணுகவில்லை. ரிக்கி பாண்டிங், ஜஸ்டின் லாங்கர் பெயர்கள் பேசப்படவில்லை என்றும் பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா விளக்கம். பேருந்தில் காவலர் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்த விவகாரம் சர்ச்சையான நிலையில் பல்வேறு இடங்களில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் மீது போக்குவரத்து போலீசார் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இதனால் இருதரப்புக்கும் இடையே பனிப்போர் மற்றும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியிலிருந்து தூத்துக்குடி சென்ற அரசு பேருந்தில் காவலர் ஒருவர் டிக்கெட் எடுக்க மறுப்பதால் அப்போது பேருந்தின் நடத்துனர் வீடியோ வெளியிட்டார். இந்த வீடியோ வைரலாகி சம்பந்தப்பட்ட காவலரும் காவல்துறைக்கும் எதிராக கண்டனங்கள் எழுந்தன. இதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக பல்வேறு இடங்களில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மீது விதிமுறைகளை மீறியதாக காவல்துறை நடவடிக்கை எடுப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இந்நிலையில் நெல்லையிலிருந்து நாகர்கோவில் நோக்கி சென்ற 3 பேருந்துகளை நிறுத்தி போக்குவரத்து உதவி ஆய்வாளர் சோதனை நடத்தினார். அப்போது 3 ஓட்டுநர்களும் சீட் பெல்ட் அணியவில்லை என்றும் சீருடை சரியாக அணியவில்லை என்றும் தலா 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதேபோல நம்பியாம்பிளையில் பைக்கில் சென்று கொண்டிருந்த வள்ளியூர் பணிமனை ஓட்டுநர் மரிய இந்திரனுக்கு போலீசார் 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். ஹெல்மெட் அணியாமல் சென்றதால் இந்த அபராதம் விதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் நீலகிரி, திருப்பூர், கோவை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளின் ஒரு சில இடங்களில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் நாளை முதல் வரும் 30ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் படிப்படியாக உயரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல், கர்நாடகா, கேரளா, லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. எனவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியிருக்கின்றனர். தமிழகத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆண்டு தேர்வு கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் முடிவடைந்தன. இதனையடுத்து மே மாதம் முழுவதும் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது. கோடை வெயில் வாட்டி வரும் நிலையில் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்ற கேள்வி எழுந்தது. இதனிடையே மக்களவைத் தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாக இருப்பதால் பள்ளிகள் திறப்பு ஜூன் 2வது வாரம் வரையில் தள்ளிப்போக வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் தமிழகத்தில் 2024-2025 கல்வியாண்டிற்கு 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. எனவே குறிப்பிட்ட நாளில் பள்ளிகளை திறப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து பள்ளிகளையும் திறப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.